வணக்கம் ரிதி. மதுரை ரயில்வே நிலையத்தில் 76 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 47,22,898 ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெளிப்பொருட்கள் ஆக மொத்தம் 1,16,85,971 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரிதி. மதுரை ரயில்வே நிலையத்தில் ரயில்வே போலீசார் சோதனை ஈடுபட்ட போது நடைமேடை 1 உள்ள பாச அலுவலகம் அருகே சந்தேகப்படும்படியாக நின்று இருந்த 2 நபர்களை பிடித்தனர். விசாரணையில் ஒரு நபர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த தன்மை ஹரிதாஸ் சலிங்கே என்றும் மற்றொரு நபர் கோவில்பட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தனராஜ் என்பதும் தெரிய வந்தது. அவர் இருவரையும் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தியதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை தொடர்ந்து அவர் இருந்த பையை சோதனை செய்ததில் சோதனையில் 72,60,000 ரூபாய் பணமும் 41,22,898 ரூபாய் மதிப்பிலான 450 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் இருப்பதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக உடனடியாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. வருமான வரி துணை இயக்குநர் தலைமையிலான அதிகாரிகள் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 1,16,82,971 ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் தங்கம் வெள்ளி பொருட்கள் தற்போது வருமான வரி குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வருமான வரித்துறையினர் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் தென் மாவட்டங்களில் முக்கியமாக மதுரை ரயிலிலும் கருதப்படும் நிலையில் தற்போது இந்த நிலம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.